நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கடுமையா பேசியிருக்கோம். நானும் பழனிசாமியோ கேசி பழனிசாமி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்னும் தெளிவுபடுத்துற அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன். நேற்று கட்சியிலிருந்து எடுத்த போய் அண்ணன் தான் சொன்னேன். நான் தவறா பேசவே மாட்டேன். ஆனா அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார். அதுல எங்களுக்கு ஒப்புதல் இல்லை. வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது, யாரையும் அனுமதிக்காது. அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம். அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறார். மொத்தமா முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேன்னு எடப்பாடியை நினைச்சு திட்டினா நீங்க எடப்பாடிக்கு இது போய் சேராதுங்க. இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம், இல்லாம போயிடலாம். ஓபிஎஸ் இருந்தார், இல்லாம போலாம். பட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதையே நான் ஆட வைக்கிறேன், ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இரண்டாவது இடத்திற்கு வருவதை, தேசிய கட்சிகள் இங்கே வருவதை அனுமதிக்க முடியாது. இதுதான் எங்க பிரதான கொள்கை. இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைதான் ரிசல்ட்டா கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள். 40 வெற்றி பெற்ற 40 வேட்பாளர்களுக்கும் எனது பாராட்டு. வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வருக்கு கூட எனது பாராட்டுகள். நான் பின்னாடி போய் பேசுறது தயாரா இல்லை. ஆனா போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து. ஆனா அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க? பிஜேபிய நேர் எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப பிஜேபி என்ன நினைச்சது? பிஜேபி வெர்சஸ் ஏடிஎம்கே இல்ல, பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே. அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போ இதை பொறுமையா பார்க்க முடியல சார். ஏன்னா உடனிருந்து பார்த்தவன் 21 நாள் ஜெயில சுத்திட்டு இருந்தவன் நாய் மாதிரி. நான் பெங்களூர்ல திரும்பி இவங்கெல்லாம் ஜெயில இருக்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். என்னுடைய சொத்துக்களை பிணையாக கொடுத்தவன். இவ்வளவும் பார்த்த நான் பதவி எதுவும் அனுபவிக்கல. அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ இருந்தாங்க, பழனிசாமி எக்ஸ் எம்பியா இருந்தாரு. அது கூட புகழேந்தி இல்ல. யார்ட்டையும் போய் யாசகம் கேட்டு நான் நிக்கல இது வரைக்கும். ஆனா இப்ப தேவையா இருப்பதெல்லாம் ஒற்றுமை தேவை. தயவு செய்து பழனிசாமி அவர்களே, உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். தகராறு பண்றதுக்காக நாங்க இப்ப இங்க வரல. மக்கள் வெளியில போக முடியல எங்களால. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.